கதைப்பீங்களா? கைத்தறி அங்கால இருக்கிறது வளங்கலத்தில் விலை பெட்ஷீட்டின் விலை இது 1480 ரூபா போகுது, 2220 ரூபா போகுது. சைஸுக்கு ஏற்றபடி இல்லை, நூல் எங்களுக்கு மாறத பொருள் தான் அந்த எக்ஸ்பெக்ட் செய்யணும். அதுக்கேற்றபடி அந்த விலை சரியா மற்ற டிசைனுக்கு ஏற்றபடியும் அந்த போகும். அந்த விழாத்துக்கு வேணும் சில விலை குறையலாம், சில விலை கூட நிரந்தரம் இல்லை. நல்லூர் எம்போரியம், நல்லூர் முன்னாள் எம்போரியத்தில் வாங்கலாம். ஜாரியோலக்கடியில் எங்களை சேல்ஸ் சென்டர் ஒன்று அதுலேயும் பண்ணலாம். கூடுதலாக எம்போரியத்தில் வாங்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நிலையங்களில் உங்களை கிட்டவா நிலையங்கள் இருக்குமா? நிலையம் சிறுப்பட்டி, மற்றது நல்லூர் வடக்கு, கந்தமட்டி இங்கே படமானத்தை ஃபுல்லாக நீங்கள் நன்றி. இது என்ன சாமான்? இது பனம்பானி. பனம்பானி. இது சோஸ் பெரஞ்சோஸ். இது ஏற்கனவே வந்து நாங்கள் சேல் பண்ணிட்டோம் திண்ணை ஹோட்டல். இது என்னது? இது சோஸ் பெரஞ்சோஸ். பனி வந்து வேற இது சொல்லுங்க. இது வந்து சோஸ் வந்து வேற இன்க்ரீடியன்ட்டும் இருக்கு. ஆனால் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பல்ப் தான். பல்மிரா. கொஞ்சம் தள்ளி ஒரு 10 minutes வேலை செய்யணும்னு சொன்னோம். 10 minutes ஒரு 10 minutes வந்த அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இல்லை ஷெடியூலில் போகிறீங்க 10 minutes ஷெடியூலில் போட்டுவிட்டீங்கன்னா வேலை செய்யும். 4 மணிலேருந்து 4:10 வரையும் மூத்தணும். நம்ம 4:10 வரையும் போஸ்டுகள் வந்து இது மந்த்லி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டிவைஸ் வந்து 4000 நீங்கள் டிவைஸ் சிஸ்டமாக வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அது வந்து ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ஓனாக தர மாட்டேன். மந்த்லி மந்த்லி பேமெண்ட் நான் விட்டீங்கன்னு சொன்னால் அதை கட் பண்ணி போட்டு டிவைஸ் பண்ணி ஒரு மூடிய கொடி உண்டு. அதை வந்து நாங்கள் ஒரு மூடிய கொடி இதை வந்து அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணி மாவா மேக் பண்ணி
டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து கொமனா வந்து இதில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்வாமையுது. அதாவது பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நேரத்தில் ஏற்படுற பிரச்சனைகள், ப்ளீடிங், அதுகளை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு சமச்சீரை கொண்டு வரதுக்கு, அதோட கூடுதலாக எலும்பியல் சம்பந்தமான கூடுதலான பிரச்சனைகள், தேய்வாக இருக்கட்டும், அந்த உழைவுகளாக இருக்கட்டும், அதுகளுக்கும் சிறந்த ஒரு நிவாரணியாக வந்து இந்த பொருத்தமான நீங்கள் பயன்படுத்தி எங்கே இருக்குது இது வந்து நாங்கள் வந்து இப்போ பிஸ்னஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். சாவச்சேரியில் மீசாலை, இதில் ஃபோன் நம்பர் மீசாலையில் வந்து நீங்கள் இந்த ஃபோன் நம்பரை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா, இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆர்டர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து எங்களோட குறைஞ்ச எங்கேருந்து கொண்டு வரீங்க இந்த கெமிக்கல் ஐட்டம்? இது வந்து கொடியாக இருக்குது. தென்மராட்சிக்கு மட்டும் பிரத்யேகமாக வந்து கூடுதலான இடத்துல இருக்குது. வெளியூரிடமும் இது வரைக்கும் நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சதில் வெளியூரிடமும் இல்லை. முதலாவது தடவை நடக்குது. முதலாவது தடவையா? ஓ, இது முதல் தடவை. வேறு இடம் போயில்ல? வேறு இடத்துல நாங்கள் தெரிஞ்ச ரிசர்ச்சுக்குள்ள வந்து தென்மராட்சியில் தான் கூடுதலாக இருக்குது. அதுவும் நிறைய இல்லை, லிமிட்டட், குறைஞ்ச ஒரு இடத்துல. எங்கே எடுக்கணும்? எடுக்கலம்னா தென்மராட்சி பிரதேசத்தில் நீங்கள் இங்கே அது அரிதா, இப்போ நாங்கள் அங்கேயும் எடுக்கலாம். இது ரைட்டு. இங்கே நீங்கள் இங்கே அதை கண்டுபிடிச்சி அப்படின்னா எடுக்கலாம். மற்றபடி நாங்களும் இப்போ வந்து தேடி மற்ற வளர்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த கொடியை வந்து ஒரு நிலப்பரப்பில் வந்து குறிப்பிட்ட நிலப்பரப்பில் வந்து வளர்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த ரிசோர்ஸ் குறைவண்டபடியாக வளர்த்து எடுக்கிறோம். இது அரிதான மூலிகை. பழைய காலத்து ஆக்களுக்கு வந்து ஒரு 300 வருட காலமாக வந்து பழைய அரிதான மூலிகை 300 வருட காலமாக வந்து இது இருக்கு. ஆனால் இப்போ அது சரியாக குறைஞ்சி போயிடுது. ஸோ இப்போ வந்து நாங்கள் திருப்பி இது ஓரளவு பழைய கால அந்த ஆக்களுக்கு அது தெரியும் இந்த பயன்பாடு எப்படி இதை பாவிக்கிறது. நாங்கள் என்னென்ன இப்போ புட்டோட இது இல்லையா, அதை கைக்காதா? ஒரு லைட்டான கத்தன்மை இருக்கும். நாங்கள் இப்போ இந்த கலந்த ரேசியோக்கு வந்து கைக்காது. இப்போ நாங்கள் வீட்டில் நாங்களே இல்லையா பிடிங்கி இறக்கி சாப்பிட்டோம்னா அது கைக்கிற சான்ஸ் இருக்குது. அந்த ரேசியோக்கு வந்து கத்தன்மை குறைவாக இருக்குது. என்னென்ன செய்யலாம் இல்லை? இது வந்து இப்போ நாங்கள் அரிசி மாவோட கலந்தபடியாக நீங்கள் அரிசி மாவு சம்பந்தமான புட்டு, இடியப்பம் அப்படி அவிக்கலாம். ஸோ நாங்கள் தொடர்ந்து வந்து தனியாக இப்போ ரிசோர்ஸ் குறைவண்டபடியாக தனியாக புட்டாமடம் வச்சு சாப்பிட தான் இப்போ நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். போக போக ரிசோர்ஸ் அதை நாங்கள் மேம்படுத்தி போட்டு அதில் வந்து தனியாக மாவா எடுத்து அதை நீங்கள் டீயோட சேர்ந்து சாப்பிட்றது, வேறு எண்ணத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாமோ அதுக்காக வளர்த்து கொண்டு வரும். உங்களுக்கு என்ன பேர்? சஜீப். இல்லை சொல்லுங்கள். மலையில் வந்து மரக்கறி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது கிளிநொச்சியில் ரன்னிங் தான் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். மரக்கறியை வந்து நாங்கள் வந்து இந்திரா குரூப்பை சேர்ந்தவங்க. எங்களோட கம்பெனி வந்து இந்திரா மார்ட்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மரக்கறிகள் இருக்கு. இப்போ வேலைக்கு போகிறவங்கெல்லாம் போயிட்டு மரக்கறியில் வாங்கி எடுக்கலாதுன்னு. அப்போ அந்த டைமில் மரக்கறியெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுக்கிறதுக்கான கன்செப்ட் தான் இது. உங்களுக்கு தேவையான மரக்கறி, பல வகை எல்லாமே நீங்கள் இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா இன்னொன்று ஆர்கானிக் மட்டுமா அப்படின்னா இப்போ மருந்து வகை எதுவுமே சேர்க்காத இயற்கையாக வர்றது அதுகளில் மட்டும் தேவைன்னு சொன்னால் அதுலேயே நீங்கள் தனியாக ஆர்டர் பண்ணி. இது மாம்பழம் மருந்து இல்லை மாம்பழம் இல்லை, பொதுவான மாம்பழம்னு சொல்லி எடுக்கலாம். நீங்கள் ஆர்கானிக்னு சொல்லியும் 2 ஆப்ஷன்ஸும் வரும். அப்படியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மருந்தில்லா மாம்பழம் தான் கூட விரும்பின சாப்பிட பெரிய ஆக்கள். இப்போதைய ஆட்கள் வந்து பெரும்பாலும் இந்த மருந்தை சாப்பிட்டு பழகிட்டாங்க. கொஞ்சம் ஆர்கானிக் பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கு விரும்பினது மருந்தில்லா சாமான் தான் சாப்பிடுவேன். மருந்தில்லா சாமான் சொல்கிற நேரம் மருந்தில்லாதது இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் மருந்தில்லாதது ஆர்டர் பண்ணிக்கலாம். எவ்வளோ 1 கிலோ மாம்பழம்? ரைஸ் வந்து நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். ஆப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து இப்போ புதுசாக தான் கொஞ்சம் நாள் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்திரா மார்ட்னு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோம்னா அது உள்ளுக்கு போகல ஃப்ரூட்ஸ் துண்டா, வெஜிடபிள்ஸ் துண்டா, க்ரோசரிஸ் துண்டா அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஆர்கானிக், அதாவது ரசாயனங்கள் பாதிக்காமல் நம்ம ஆர்கானிக்காக எடுக்கிறதுக்கு தானே. இப்போ ஆர்கானிக்காக எடுக்கிறது வந்து அது கொடுத்துருக்கப்ப லேபிளில் இப்போ மாம்பழம் எடுத்திங்கன்னா அந்த மாம்பழத்துக்கு படத்துக்கு மேலே க்ரீன் கலரில் ஒரு டேக் போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருந்தா அது வந்து ஆர்கானிக். அப்படின்னா ரசாயனங்கள் கலக்காத ஒரு பல வகையாக நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த ஆர்கானிக் வந்து நம்ம ரசாயனங்கள் கலந்த அந்த பழத்தை விட கொஞ்சம் விலக்குடையாக தான் இருக்கும். நம்ம ஆரோக்கியமான உணவு நம்ம ஃபுட்ஸ் வந்து நம்ம உள்ளே எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்கானிக்ஸ் தான் நிறைய சாப்பிடுறோம். ஸோ ஆர்கானிக் வந்து கொஞ்சம் விலை கூடையாக இருக்கும். ஆர்கானிக் இல்லாதது அந்த ஆர்கானிக்கை விட கொஞ்சம் விலை குறைய இருக்கும். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அது ஆப்பில் இருந்து நம்ம டவுன்லோட் ஆர்டர் கொடுத்தோம்னா அவங்க வந்து டெலிவரி வந்து எடுப்பாங்க. உங்களுக்கு என்ன பேர்? நிவேதா. நிவேதா. இங்கே வந்து மரக்கண்டுகள் மரக்கறிகள்லாம் வரும். இதில் வந்து நீங்கள் எதை ஆர்டர் பண்ண போகிறீங்களோ அதுகளை வந்து கறி மிளகாய்,
இது பைத்தங்க எல்லா மரக்கறியுமே எல்லா மரக்கறியும் இருக்குது ஆன்லைனில். எங்ககிட்ட இருக்கிற நாங்கள் விளைச்சல் பண்ணுற எல்லா மரக்கறியுமே இதில் இருக்குது. அது இல்லாமல் ஃபார்மர்ஸ்ட்டு இருந்து எடுக்கலாம். ஃபார்மஸ்ட்டு இருந்தும் நாங்கள் டிரெக்டாக நாங்கள் வாங்கி எடுக்கிறோம். இப்போ நீங்கள் வீட்டில் செய்ய விரும்புறீங்களா இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு அது தரலாம். இப்போ நாங்கள் உங்களுக்கானது நாங்கள் எங்கள் சார் அங்கே நிற்கிறாரு. சொல்லுங்கள். வணக்கம். இது எங்கள் இந்திரா மார்ட் அப்ளிகேஷன். எப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இருந்தோடனே இந்த அப்ளிகேஷனில் மரக்கறிகள் பழங்களை ஓட பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளையில் ஒரு சின்ன டெலிவரி சார்ஜோட உங்களுக்கு இந்த மரக்கறிகள் பழங்கள் வந்து சேரும். இதில் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ், அதாவது கெப் சர்டிஃபிகேஷன் எடுத்த பொருட்களை நாங்கள் கொஞ்சம் முன்னுரிமைப்படுத்துகிறோம். இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக மற்ற பொருட்களும் இப்போ வருது. ஆனால் காலப்போக்கில் எல்லா ப்ராடக்ட்களையுமே நாங்கள் ஆர்கானிக்கையும் கெப் ப்ராடக்டையும் ஆக்கிடுவோம். இது எங்கன்னா இந்திரா குரூப் ஆஃப் கம்பெனி, இந்திரா குரூப் ப்ரைவேட் லிமிடெட் ஒரு ப்ராடக்ட். இது இந்திரா மார்ட்ன்றது ஒரு பிஸ்னஸ். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டி பிஸ்னஸ் லிங்கேஜுக்குள்ளால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி தந்திருக்கிறோம். அதுக்கு நாங்கள் பே பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு நாங்கள் ராயல்ட்டி பேமெண்ட் செய்கிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இலங்கையில் இருக்கிற தமிழில் இருக்கிற ஒரே ஒரு விவசாயம் சம்பந்தமான வெப்சைட். இலங்கையில் தமிழில் இதில் விவசாயம் சம்பந்தமான தகவல்கள், எப்போ விவசாயம் செய்யலாம், என்ன விவசாயம் செய்யலாம், விவசாயத்தின் லாப நட்டங்கள் என்ன, வானிலை தகவல்கள், வாட்ஸ்அப் குரூப்ன்றதெல்லாம் ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிறது நாங்கள் தான் ஒரே ஒரு தமிழ் வெப்சைட்ன்றதை நாங்கள் சொல்கிறதுல பெருமை அடைகிறோம். இந்தியா குரூப்பிட்ட இதை விட நெல் நாட்டு நடுற வந்து பெருசாக போடுற வாரம். அதை விட நாங்கள் நிறைய ஃபார்மர்ஸ் நெட்வொர்க்கோட வேலை செய்கிறதால வேண்ட மார்க்கெட்டிங் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இந்த விஷயத்தை செய்து வரோம். யாழ்ப்பாணத்தில் நல்லூர் திருவிழாவோடு நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன பேர் சார்? என்ன பேர்? எனக்கு பேர் ரஜிதன். ரஜிதன். மாதிரி இப்போ கரண்ட் இதில் பாஸ் ஆகி கொண்டிருக்கும் போது இப்போ ரிப்புக்கு பதிலாக நாங்கள் இதை யூஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 2 பேரும் முட்டுப்பட்டு வாங்க. இது இப்போ 2 வயரும் முட்டுப்படும் போது ஷோர்ட் ஆகும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகிருந்தானாலே திருப்பி நார்மலாக கரண்ட் வந்து கொண்டு வரும்போது வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். அதாவது ஷோர்ட் ஆகிற டைமில் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ரிப் இருக்குதுன்னு சொன்னால் இதில் சென்சர் வச்சுருக்கேன். இது ஃபயர் சென்சர். இதில் பார்த்தீங்கன்னா தானே இப்போ அதாவது ரிப்பேரிஞ்சு கொண்டு இருக்குதுன்னா இதிலேருந்து கரண்ட் இங்கே போய் இது டிரான்சிஸ்டர் இருக்குதுல்ல, இது நேராக பிரிட்ஜு ஏதாவது எல்லாம் ஆஃப் ஆகிடும் தானாது. அப்போ எல்லாம் தானே ஆஃப் ஆகிடும். அதனால் பாதிப்பு அதுவும் ஆஃப் ஆனால் ரிப்பும் ஆஃப் ஆகிடும் தானே. அப்போ கரண்ட் வராது ரிப்பு. அப்போ அது ரிப்பு பூட்டவே தேவையில்லை. அப்போ இப்போ ஒரு வயசு போனாக்கள் இருக்க வீட்டில் இந்த ரிப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எரிஞ்சு கொண்டு இருக்கும்போது அதை யாரும் கவனிக்க மாட்டோம். அதனால் இது நாங்கள் நீங்கள் செய்து கொடுப்பீங்களா? எவ்வளோ ப்ரைஸ் வரும்? இது ஒரு 15,000 நாங்கள் செஞ்சு கொடுப்போம். 15,000 ஸ்கூலில் நீங்களா செய்வீங்களா? நாங்கள் தனியாக செஞ்சு கொடுப்போம். நாங்கள் 15,000 வடிவாக எல்லாம் ப்ராப்பராக செஞ்சு வடிவாக கொடுப்போம். ட்ரிப் மிஷின் அப்படியே ட்ரிப் மிஷின் எவ்வளோ காலமாக எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்களா? சேல்ஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். எனக்கு சேல்ஸ் வேணும் தான் இருக்கும். நாங்கள் இது மாதிரி நிறைய செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எத்தனை செய்து கொடுத்துருக்கீங்க? நாங்கள் ஒரே ஒருக்கா செஞ்சு கொடுக்குறாங்க. எங்கே யாருக்கு? நாங்கள் பவுனியில் ஒருக்கா செஞ்சு கொடுத்தாங்க. வந்து கேட்டாங்களா? அவங்க வந்து கேட்டு நாங்கள் மற்றபடி செஞ்சு கொடுத்தோம். உங்களோட வீடு அங்கே? எங்களோட வீடு நொச்சி மூட்டையில் எடுத்துக்கிட்டு நொச்சி மூட்டையில் அந்த பாலம் தாண்டினோன்னே என்னென்னு சொன்ன வந்த நான் இதில் போட்டால் இருந்து பார்ப்பாங்க. எங்களோட நம்பரில் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 077 95 97 576 இந்த நம்பருக்கு கான்டாக்ட். நீங்கள் என்ன கேட்காக செஞ்சு தரலாம். அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் பெஸ்ட்டு பேமெண்ட் செய்யலாம். அதாவது ஹார்ட்வேர் சம்மந்தமானது, அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸான எக்ஸிபிஷன் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம். எந்த ஸ்கூல் சொல்லுங்கள்? என் பேர் அக்ஷயா. நாங்கள் சொன்னக்லி கேர்ள்ஸ் காலேஜில் நடந்துக்கிறோம். எங்களோட ப்ராஜெக்ட் வந்து செமி ஆட்டோமேட்டட் ஒயிட் போர்ட் கிளீனர். இதை வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோலர் மூலமாக ஆப்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் வந்துட்டு லைட்டிங் சிஸ்டம் ஃபிட் பண்ணியிருக்கோம். எந்த இப்போ ஸ்கூலில் பேக் பெஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கு எனக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக அதில் இருக்கிற கண்டென்ட் தெரிவிக்கிறதுக்காக நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இப்போ மூவ் பண்ணி காட்டுறோம். சிஸ்டத்தை வந்து நாங்கள் ஸ்மார்ட் போர்ட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாத கிளாஸ் ரூம்ஸில் இந்த ப்ரொஜெக்டை கொண்டு வரதால வந்து ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாதிரி. நீங்கள் சொல்லுங்கள். இல்லையா?
தான் நான் என்ன காரணம் ஓ நான் வெப்சைட் ஒன்று உருவாக்கினேன் தேனியம் இயக்க விவசாயம் கமெண்ட் பண்ணேன் ஓ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விவசாயத்தை பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஓ அதாவது விவசாயத்தில் மகரந்த தேக்கோடு வர்றதால நான் தேனியம் இதுக்குள்ளே இது பண்ணி இந்த முன்பேத்தில் தேனியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அக்ரிகல்ச்சருக்குள்ளே போனால் நாங்கள் இலங்கையில் இருக்கிற காலநிலையில் கேட்குறேன் இந்த பசரம் எல்இடி இண்டிகேட் பண்ணும் அப்போ மழை வந்து தெரிஞ்சு விடலாம் எங்களை மழை வந்து தெரிஞ்ச பிறகு ஸ்வீட் சேனல் பண்ணலாம் இது வந்து ஓட்டல இண்டிகேட்டர் இதால் டேங்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் தண்ணி இருக்கிறது பார்க்க முடியும் அதே நேரம் டேங்க் ஃபுல்லாக பர்சன்ட் சொல்கிறேன் அது மூலியமாக நாங்கள் லீடர் சொல்லுவோம் जी सर இப்போ தொடர்ந்து காம்படிஷன் முடிஞ்சாங்க எத்தனை மணி படிக்கிறீங்க சொல்லுங்க இது வந்து எப்படின்னா கம்யூனிட்டி பேஸ்ட் டூரிசம் மாதிரி வெளிநாட்டு வாராக்கள் வெளிநாட்டில் இருந்த வெளிநாட்டுக்காரர் எல்லாரும் வந்து கூப்பிட்டு எங்களோட தமிழாக்களை இப்படி வாழ்ந்த நாங்கள் ஒரு மீன்பிடினை நாங்கள் அப்படி செய்கிறோம் ஒரு விவசாயம் அப்படி செய்கிறோம் மட்பானை திருவிழா அப்படி செய்கிறோம் இடத்தை கொண்டு மட்டும் காட்டாமல் அப்படி இருந்து அந்த ஆக்களோடய சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஒரு அனுபவத்தை எடுக்கிற மாதிரியான இடத்தை என்ன சொல்கிறது செல்லிங் மாதிரி செய்திருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் செல்லிங் மாதிரி எங்கே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நான் கிளிநொச்சியில் அதனால செய்து கொண்டு இருக்கிறோம் நான் 3 பேர் சேர்ந்து செய்கிறோம் இது வந்து காரணத்தில் ஒரு ஐயா வச்சிருக்கேன் என்ன பேர் ஐயாவுக்கு சபாரத்தில் அவர்கிட்ட வந்து நாங்கள் எங்கள்கிட்ட பழைய கால திங்ஸ் பார்க்கணும்னா நாங்கள் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அதுக்கு விளக்கம் கொடுப்போம் இது வந்து மட்பாண்டம் வந்து கல்வியின் கால சபாரத்தில் இந்த களவுமியா விளந்தலையா அந்த இடம் தெரிஞ்சிருக்கோம் அதனால 2 பேர் தான் தெரிஞ்சு நர்ராசா சபாரத்தில் ரைட்டு அவர்கிட்ட நீ வேண்டிங்களா வேண்டி விலை கூட்டி கொண்டு போவோம் எக்ஸிபிஷனுக்காக வாங்கி கொண்டு வச்சிருக்கோம் ரைட்டு உங்களுக்கு என்ன பேர் கம்பெனி ஜேர்னி சொல்லுங்க மிஸ் சொல்லுங்க நாங்கள் இதை கந்தமரத்தை சொல்கிறேன் இந்த கைத்தறியில் துவாய் நெய்து ஒன்று அது துவாய் கந்தமர நெசவு நிலத்தில் துவாய் நெய்து வேறு ஏதாவது கைத்தறி நெசவு இதில் வந்து துவாய் பெஞ்சி சாரி ஐட்டங்கள் வந்து அடிக்கலாம் வேறு இடத்துல வந்து ஒரு செங்கர் இருக்குது கந்தமரத்துலேருந்து நாங்கள் கொண்டு போய் அடிக்கிறோம் துவாய் மட்டும் தான் அடிப்பீங்க துவாய் மட்டும் தான் அடிக்கிறோம் ஆனால் எல்லா பொருட்களும் அடிப்போம் சாரி இது கோஆப்ரேட்டிவா இல்லை அரசாங்கமா இல்லை கவர்மெண்ட் தான் ஏற்றுமதி செய்கிறீங்களா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற மாதிரி வெளிநாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஏற்றுமதி செய்யலை எங்களோட கடை வந்து அங்கே நல்லூருக்கு முன்னாலே இருக்குது அதில் வந்து கடை தேவையான அளவே உங்களுக்கு என்ன பேர் சிந்துஜா எவ்வளோ காலம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க 10 வருஷம் ஆகிருக்கு மூணாவது கை கொண்டு தருவினோம் அதே தருவினோம் நாங்கள் உலகமும் அல்லுலகம் என்ற பேர் வந்து தயா நான் இங்கே கொக்கிவில்ல யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வரேன் மெட்ரோலஜிஸ்ட் டெக்னாலஜி படிக்கிறேன் இது வந்து என்ன இயந்திரம் வேண்டாம் உலோகம் அலுவலகம் இருக்குது தானே அதை வந்து தனித்தனியாக பிரிக்கிறதுக்காக இலகுவாக்கிறதுக்கான ஒரு இயந்திரம் தான் இது இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிஎல்சி அப்புறம் நியூமெட்டிக் சிஸ்டம் இங்கே வந்து சென்சஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு சென்சஸ்ன்றதால தான் உலோகம் எது அலுவலகம் எது தனித்தனியாக பிரிக்கிறது
அதை எப்படி வேக் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த கன்வேயர் வந்து சுத்த போகும். இது உலோகம், இந்த இதுலேருந்து உலோகம் டிடெக்ட் ஆகுதுன்னா உலோகம் மட்டும் பிரித்தெடுக்கப்படும். அதே மாதிரி அலுலோகமாக இருந்தால் அலுலோகம் பிரித்தெடுக்கப்படும். இதுதான் சொல்லுங்க. என்னோட பேர் வந்து ஆர் பிரபாகர். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. என்னோட நியூ ப்ராஜெக்ட் தான் இது. ஷீட் கிளீனிங் ரோபோட். அதாவது கடலில் இருக்கக்கூடிய குப்பைகளை க்ளீன் பண்ணுறதுக்கான ரோபோட் தான் இது. இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ESP முடியும். அது இல்லாமல் ஆர்டினோ யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆர்டினோ ஐடியா தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்குது. இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வைஃபை கண்ட்ரோல் மூலம் தான். அதாவது கண்ட்ரோல் பண்ணது வந்து ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் குப்பைகள் க்ளீன் பண்ணுறதுக்காக கன்வேயர் பெல்ட்டும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து மூவபிள் பொடி, அதாவது ஃபார்வர்டில் ரிவர்ஸில் பேக்வர்ட் ரைட் எல்லா பக்கமும் மூவ் ஆகக்கூடியதாக இருக்கும். அந்த குப்பைகளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு கேமரா மட்டும் இதை பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லுங்கள். காந்தமான பொருட்கள் அதை டிடெக்ட் பண்ணுறது. இது வந்து ஃபைபர் ஆப்டிக் 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் சின்ன பொருட்கள் என்ன சொல்கிறதுனா வந்து அதை டிடெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து கதிர்கள் என்ன சொல்கிறது இது வந்து அல்ட்ராசவுண்ட் சவுண்டு ரசான். இது வந்து மெட்டலை ஒட்டுறதுக்கான இது வந்து ஒரு ஹை வோல்டேஜ் 5000 MPa மெட்டலை ஒட்டுற மாதிரி ஒட்டியிருக்கேன். ஏற்கனவே ஒட்டிக்கிறீங்க. ஒட்டி காட்டுங்க இருக்கா? ஓகே ஓகே ஓகே. வந்து ட்ரீம் ஸ்பேஸ் பர்டிகுலர் வரும். அது வந்து 3D பிரிண்டிங் மிஷின். ஸோ இதை ப்ரிஃபர் பண்ணால் நாங்கள் தேவையான டிசைன் நாங்கள் கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணிவிட்டு இதுக்கு அப்லோட் பண்ணினோம்னா அதுக்கு பிளாஸ்டிக் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் இங்கே வந்து உருகி நாங்கள் கொடுக்குற டிசைன் படி இது பிரிண்ட் ஆகிடும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா இப்போ மெடிக்கல் செக்டரில், ஆட்டோமொபைல், அதுக்கு பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லாம் ஒர்க் ஆகுது. மெடிக்கலில் வந்து உதாரணத்தை பார்க்கணும்னா ஹார்ட்டில் இருக்கிற பேஸ் மேக்கர் 3D பிரிண்ட் வச்சு தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் போனெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிட்டோம்னா போனை வந்து 3D பிரிண்டில் செய்வாங்க, வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணி.
அதுக்கப்புறம் இப்போ பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி அதை வந்து சாம்பிளாக இதில் திருப்பி செய்ய பார்ப்பாங்க, வாகன உதிரிப்பாங்க செய்வாங்க. ஸோ அதுக்காக திருப்பி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் செய்ய சாம்பிள்ஸ் தான் இதெல்லாம் சாம்பிள் இது சாம்பிள்ஸ். இது வந்து சிஎன்சி மிஷின். இந்த மிஷின் என்ன செய்யணும்னா இந்த மிஷின் வந்து பிளாஸ்டிக் உருக்கி ப்ரொடக்ட் பண்ணுறது போல் இந்த மிஷின் வந்து மூளை கட் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா டிசைன் பண்ணி இது இப்படி 5 ஹோல் வர மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தோம்னா கட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதில் கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணலாம், கதவு மேசைலாம், அந்த கதவுல அந்த வரிகள்லாம் இது இங்கே யாழ்ப்பாணத்திலே ரெகுலராக இருக்குது அப்படியா ப்ரொடக்ஷன் தெரியல, இருக்கலாம் இருக்கணும் அங்கே இருக்குது. என்னோட கம்பெனியில் பெரிய மிஷின் இருக்குது, இந்த சிஎன்சியில் பேர்ஸ் இருக்குது. இதில் இந்த அட்வான்ஸ் நம்ம இருக்குது, மேலே அட்வான்ஸ் ஃபுல்லாக வேஸ்ட்டான பொருட்களை வச்சு தான் செய்யுங்க. எத்தனை நாட்டில் செய்ய இது என்ன ஏகட்டா அப்போ கீழே அமர்த்துறா பிரச்சனை மற்றபடி இல்லாட்டி இல்லை இந்த பிரச்சனை அப்படியே கிலோமீட்டர் வந்துருக்கா வேஸ்ட்டான ஊர் மட்டும் ஓகே. என்ன பேர் இந்த கிலோமீட்டர் இதாக யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஓகே. நன்றி. வேஸ்ட்டான செயின் மற்ற கியர் மற்ற செயின் அது சரிங்க. கியர் குத்து பிளாக்